தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 34. இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி கத்தாவே, இந்த நாளை நீர் எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் எந்த காரியத்திலே ஆண்டவரே உடைய பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே, எந்த காரியத்தில் உம்முடைய பிள்ளைகள் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் கர்த்தருடைய விடுதலை இன்றைக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஒரு சரீரத்தில் பலவீனத்தோடு நீண்ட நாட்களாய் போராடி கொண்டு இருப்பார்களானால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையிலே கர்த்தருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை மூடும்படியாய் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் இருக்கிற வேதனைகள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய ரத்தத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய தள்ளும்புகளால் உம்முடைய பிள்ளைகள் சுகமடையத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க ஆண்டவரே. இருதயத்திலே குடும்பத்தை குறித்து வேதனையோடு கூட இருப்பார்களானால், கடன் பிரச்சனைகளை குறித்து வேதனையோடு இருப்பார்களானால், ஆண்டவரே தொழிலை குறித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வேதனையோடு இருப்பார்களானால், கர்த்தர் இந்த ஜெப வேளையில அப்பா நீர் மனம் இறங்கி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வேதனைகள் நீங்கத்தக்கதாய் ஆண்டவரே இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். நீண்ட நாட்களாய் எதை குறித்து காத்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் காணத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது விசுவாசத்தோடு தேவ சமூகத்துக்கு நேராக வரட்டும் ஆண்டவரே. விசுவாசத்திலே ஆண்டவரே பலன் அடையட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. பிள்ளைகளை குறித்த வேதனைகள், எதிர்காலத்தை குறித்த வேதனைகள், ஆண்டவரே சூழ்நிலையை பார்த்து வேதனைகள், குடும்பத்தின் காரியங்கள், எதிர்மறையான காரியங்களை குறித்து வேதனைகள், கணவன் மனைவிக்குள்ளே ஆண்டவரே ஒரு மனம் இல்லாததினால் உண்டாகிற வேதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரத்தை விட்டு அகன்று போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு வேதனை நீங்கி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.